வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஜர்தோசியோட கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஜர்தோசி கிளாஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு பேசிக்காக நான் சொல்லியிருப்பேன். வாயாலேயே நான் எந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதை போட்டு காமிச்சிருப்பேன். இப்போது இந்த வீடியோவில் பாருங்கள், நான் ஜர்தோசியை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. எப்படி நீடிலில் நம்ம யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு எடுக்க போகிற நீடில் பார்த்தீங்கன்னா டூலிப் நீடில் தான் எடுத்திருக்கேன். நான் 24 எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் பீட் நீடில் எடுக்கிறவங்க பீட் நீடில் கூட என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 24 எடுத்திருக்கேன். சரியா? இந்த நீடில் தான் இந்த ஜர்தோசியை உள்ளே நல்லா லோட் பண்ணிக்கும். மெலிசாக இருக்கும், உள்ளேருந்து நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதனால் நான் இந்த நீடில் எடுத்திருக்கேன். த்ரெட்டு அதே மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு ஜர்தோசியை இந்த நீடிலுக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் த்ரெட்டை ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் ஜர்தோசியை இந்த நீடிலில் உள்ளே நான் ஏற்றிருக்கேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த நீடிலோட அந்த எட்ஜு மட்டும் பார்த்திங்களா, எனக்கு ரவுண்டு இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே போதும், நம்ம இதிலே என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பீட் நீடிலில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ பீட் நீடிலில் போடும்போது உங்களுக்கு பெருசாக ஜர்தோசி எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூவாக போட்டுக்கலாம். கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ எப்படி போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் லைன் போடுறவங்க லைன் போட்டுக்கோங்க, லைன் வேண்டான்றவங்க நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நீடில் 90 டிகிரியில் பிடிச்சிட்டு கீழே லைட்டாக ஜர்தோசி இறக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நீடிலோடைய கீழே இறக்கிடுறோம். பாருங்க, கீழே இறக்கிட்டு நீடிலிருந்து வருது இல்லையா த்ரெட்டு, இந்த நீடிலோட த்ரெட்டை அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக டேர்ன் பண்ணி பெண்ட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், நீடில் திருப்பி மறுபடியும் அகெயின் உள்ளே குத்திடணும். இந்த மாதிரி குத்திட்டு மறுபடியும் நீடில் எடுத்துட்டு மறுபடியும் நீடில் என்ன பண்ணணும், டேர்ன் பண்ணி த்ரெட்டை வெளியில் கொண்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுக்கணும். இவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம ஜர்தோசி எடுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, எந்த மாதிரி நீடில் டேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நான் இங்கே ரைட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அங்கே எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஆப்போசிட் சைடில் நேம் வரணும், நம்ம சைடில் நம்பர் வரணும். நான் இந்த நீடில் சொல்லியிருப்பேன் இல்லையா, நேமு நம்பர், இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக ஜர்தோசியை உங்களால் போட முடியும். ஜர்தோசி போடுறது ஒன்றும் அவ்வளோ டஃப்பான இது கிடையாது. நிறைய பேர் வரலை அப்படின்றதுக்கான ரீசனும் இதுதான். எப்படி எந்த சைடு டேர்ன் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெரியாததுனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை மிஸ்டேக்கு பண்ணுறீங்க. நீங்கள் இந்த மெத்தட்லேயே என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, கீழே இறக்கிட்டு மறுபடியும் எடுத்து அப்படியே உள்ளே என்ன பண்ணணும், டேர்ன் பண்ணிக்கணும். மறுபடியும் அதே மாதிரி எடுத்து இறக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், அதே மாதிரி எடுத்து டேர்ன். இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஈஸியாகவும் கற்றுக்கலாம். ஓகேவா? நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் அந்த டேர்னிங் மட்டும்தாங்க, நீங்கள் அந்த டேர்னிங்கை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நான் மறுபடியும் ஒன்ஸ் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மறுபடியும் ஃபஸ்ட்டு ஜர்தோசியை கீழே இறக்குறோமா, இறக்குன உடனேயே கீழே உங்களுக்கு என்ன லென்த்தில் வேணுமோ குத்திட்டு, இப்போ பாருங்கள் த்ரெட்டு நீடில் தனித்தனியாக தெரியுதுங்களா உங்களுக்கு, அவ்வளோதான். இதை என்ன பண்ணணும், அப்படியே உள்ளேயே திருப்பணும். நம்ம நீடில் எப்படி திருப்பி நம்ம எடுப்போமோ, செயின் எடுப்போமோ அந்த மாதிரி திருப்பி செயினை எடுத்து மறுபடியும் அந்த சைடு வெளி சைடு கொண்டு வரணும். இவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் இந்த சைஸஸ் எடுக்கிறோம் இல்லையா, இந்த குட்டி குட்டி சைஸஸ்ஸு, அது நீங்கள் என்ன மாதிரி சைஸஸ் வேணால் நீங்கள் எடுக்கலாம். பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸஸை மாற்றி நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன சைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா சின்ன சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுங்க. நீங்கள் பெரிய சைஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய சைஸ் எடுங்க.
அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, இப்போது அழகாக ஒரு லைனை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சா? இதே மாதிரி தாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை போட்டுட்டு இதில் மட்டும் ட்ரை பண்ண வேண்டாம், ஒரு இமேஜில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு திலகம் வரைஞ்சிட்டு உங்களுக்கு அதில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த திலகம் ஷேப்பில் நான் ஜர்தோசி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் மேலேருந்து கொண்டு வரேன் ஜர்தோசியை. உங்களுக்கு என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜர்தோசி எடுத்துக்கலான்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸஸை மாற்றி மாற்றி நீங்கள் குத்திக்கிட்டு நீங்கள் ஜர்தோசியை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த திலகம் ஷேப்பை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஈவனாக கம்ப்ளீட் பண்ணலை, ஓகேங்களா. நான் வந்து குட்டி குட்டியாகவும் எடுத்திருக்கேன், பெருசாகவும் எடுத்திருக்கேன். நான் வந்து மாறி மாறி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸை இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் கற்றுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சைஸஸ் எடுத்துக்கோங்க. இன்னும் ஈவனாக சைஸஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் கீழே வந்து ட்ரா பண்ணி நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். அந்த மாதிரி மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ட்ரா பண்ணி சைஸஸை குத்தி நீங்கள் எடுக்க பழகிக்கலாம். இல்லையா, நம்ம கற்றுக்கிட்டால் நம்மளுக்கு கண் தான் நம்மளுக்கு என்ன பண்ணோம், சைஸஸை வேரியேஷன் பண்ணும். நம்ம கண்ணாலேயே என்ன பண்ணலாம், அந்த சைஸஸை மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு லைனை, ஒரு சின்ன லைன் போட்டுட்டு நீங்கள் அந்த லைனில் டாட், நீங்கள் எங்கெங்கே குத்த போகிறீங்களோ அந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நீங்கள் டாட்டை வச்சுட்டு அந்த டாட்டுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ளே விட்டு விட்டு நீங்கள் எடுத்தீங்கனாலே நம்மளுக்கு வந்து ஜர்தோசி வந்து கம்ப்ளீட் ஆகிடுமே. யாருக்குமே வரலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். இது ரொம்ப ஈஸியான கிளாஸ் தான், இது எல்லாருக்குமே வரும். யார் யாரெல்லாம் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணதுக்கு வந்துருச்சு அப்படின்றவங்களுக்கு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஜர்தோசியை வந்து கற்றுக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிளாஸை வந்து அதை போட்டு போட்டு பார்த்து தான் சில பேர் பழகுவாங்களே. சில பேர் அதை சொன்னதுமே டக்குன்னு புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஓகே, பாய்.